Welcome to Live Life Top channel. Today's recipe is beetroot halwa. Valentine's Day special beetroot halwa. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and bell icon click பண்ணுங்க. Okay friends, beetrootனா நம்மள பல பேருக்கு இந்த beetroot பிடிக்கிறதே இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த beetrootல ஒரு வகையான இனிப்பு இருக்கு. அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. பட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. விலையும் கம்மியா தான் விக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பீட்ரூட்டை சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுனால இதய நோய் வராதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் வரது குறைவா இருக்குன்னு சொல்றாங்க இது சாப்பிட்றதுனால. அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கூட சரியா இருக்கும்னு சொல்றாங்க. இது சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் சீரா இருக்குமா, அதனால ரத்த ஓட்டம் சீரடைறதுனால உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படுறது கூட குறைவா இருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய பேத்துக்கு மார்பக புற்றுநோய் ஈஸியா வந்துடுது. அதெல்லாம் வராம இருக்கணும்னா கண்டிப்பா பெண்கள் இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டை நம்மளால பொரியல் செஞ்சு சாப்பிட பிடிக்கலனா ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த பீட்ரூட்டை உணவுல எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாமே. அப்போ இந்த ஹல்வாவை செஞ்சு பார்த்து கூட நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சில பேத்துக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம உடம்புல கண்டிப்பா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல எல்லாமே சீராக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள் இது பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றதுனால எலும்பு மற்றும் பற்கள் உறுதியா இருக்குன்னு கூட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த உணவை சேர்த்துக்க கூடாது? அதனால டெய்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த பீட்ரூட்டை உணவுல சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவையே கூட இந்த பீட்ரூட்டை கண்டிப்பா உடம்புல சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா அடுத்தது இது கொழுப்பு உருவாகிறது தடை செய்யுதுன்னு சொல்றாங்க. அதாவது நிறைய பேத்துக்கு இப்போ இந்த கொழுப்பு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உணவு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாகிறது தடையாகுது அப்படின்னு கூட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு கருத்தரிப்புல பிரச்சனை வருது. அப்போ இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால அது கூட சரியாகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த பீட்ரூட் அல்வாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நல்ல பயணம் அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் கண்டிப்பாக இதை பற்றின கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.